சின்ன மருமகள் சீரியலுக்கான எபிசோடு வந்து வேறு லெவலில் வந்துட்டு இப்போ வெளியாகிருக்குங்க. நாளைக்கான எபிசோடு அதில் வந்து தமிழ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கலக்கியிருக்காங்க என்று சொல்லலாம். இப்போ வந்து சின்ன மருமகள் சீரியலில் வந்து வெளியே இருக்கக்கூடிய ஈஸ்வரி, தாமரை, அதுக்கப்புறம் வந்து சித்ரா இவங்களாம் வந்து கைதாகிற மாதிரி வந்து ஒரு சில சீன் வந்து வந்திருக்குங்க நாளைக்கான எபிசோடில். அதாவது தவளை வந்து தன் வாயால் கெடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி வந்து இப்போ வேறு லெவல் ஒரு சீன் வந்து நடந்திருக்குங்க. அதாவது இவனுங்க பண்ணுறது வந்து தமிழுக்கு வந்து தெரியும். ஆனால் தமிழ் வந்து எதுவுமே தெரியாத மாதிரி காமிச்சிட்ருப்பாங்க. இப்போ வந்து இது வந்து வேறு லெவல் சம்பவமாக வந்து இப்போ முடிஞ்சிருக்கு. அப்படி என்ன நடந்தது அப்படிங்கிறத வந்து இப்போ ஒரு ஸ்வீட் அண்ட் ஷார்ட்டாக வந்து பார்த்துடலாங்க. அதாவது சின்ன மருமகள் சீரியல் வந்து நம்ம தமிழ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த கட்சி மேடையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லா வேறு லெவலில் பேசிட்டாங்க என்று சொல்லலாம். அதாவது அமைச்சரே வந்து எழுந்து நின்று பாராட்டாலும் வந்து அந்தளவு ஒரு பேச்சு வந்து பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த சிறுக்கிங்க வந்துட்டு வில்லிங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா ராஜாங்கத்தை வச்சு தான் வந்துட்டு தமிழில் வந்து எவ்வளோ கெட்ட பேர் வாங்கி வைக்கணுமோ அவ்வளோ கெட்ட பேர் வாங்கி வந்து அந்த அளவுக்கு அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க. ஒரு ராஜாங்கமும் வந்து அந்த சிறுக்கிங் கையால் வந்து இவளுக்கு வந்து ஆர்த்தி எடுங்கம்மா, இவன் இனி வந்து என் மருமகள் இல்லை, இவன் மகன் அப்படிங்கிற மாதிரி ராஜா வந்து சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் வந்து அந்த ஆத்தாவும் வந்துட்டு எடுங்க நீ ஆர்த்தியை தமிழுக்கு அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே ஹாப்பியாக வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதே டைம் தமிழுக்கு வந்து சந்தோஷம் வந்து பொறுக்கலை. நம்ம நினச்ச மாதிரி வந்து வீட்டுக்குள்ளே வந்துட்டு நம்ம ஒரு நல்ல ஒரு மருமகளாக வந்து வரப்போகிறோம் அப்படிங்கிற மாதிரி தமிழுக்கு வந்து ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருக்குது. பக்கத்தில் வந்து சேது வந்து சிரித்த மாதிரி வந்து நின்றுருக்காரு. சேது வந்து தமிழை பார்க்குறது, தமிழ் வந்து சேது பார்க்குறாங்க. 2 பேரும் வந்து பார்த்துட்ருக்காங்க. ஆனால் பேச மாட்றாங்க. உடனே கருப்பு வந்து மாப்பிள்ளை பேசும் மாப்பிள்ளை அப்படிங்கிற மாதிரி கருப்பு வந்து சொல்லிட்டுருக்காரு. பதிலுக்கு சேது வந்துட்டு மாமா சும்மா இருங்க மாமா, அப்புறமா பேசிக்கலாம் மாமா, இப்போ வந்து அப்பா வந்துட்டு மருமகள் வந்து இது பண்ணிகிட்ருக்காரு, கவனிச்சிட்ருக்காரு. இப்போ வந்து நம்ம பேச வேணாம், இப்போ நடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி கருப்புக்கிட்ட வந்து சேர்த்து சொல்லிகிட்ருக்காரு. உடனே கருப்பு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதுவும் சரி தான் மாப்பிள்ள அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா கருப்பை பேசிகிட்ருக்காரு. அதுக்கப்புறம் ஆர்த்தி ஏற்ற ஈஸ்வரி அப்புறம் தாமரை இவங்களாம் வந்துட்டு கோவத்திலே வந்து இது ஆர்த்தி ஏற்றுட்டு இருக்காங்க. தமிழுக்கு வந்து ஒரே சிரிப்பாக இருக்குது அவங்கள பார்த்த உடனே. எப்படி இருந்தால் என்ன இப்படியாக்க நீ இப்போ வந்து எப்படி ஆகிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தோன்னா தமிழ் வந்து ஒரு பார்வை வந்து அவங்கள பார்த்துட்டு இருக்காங்க. பதிலுக்கு வந்து ஈஸ்வரி வந்து முறைச்சிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் ராஜாங்க வந்து தமிழை கூட்டின்னு வந்து வீட்டுக்குள்ளே போகிறாங்க கூட்டின்னு. ராஜாங்க வந்து அப்புறம் வீட்டில் எல்லார்ட்டையும் வந்து தமிழுக்கு வந்து இன்னைக்கு என்ன சாப்பாடு பிடிக்குமோ அந்த சாப்பாடு வந்து எல்லாருமே சாப்பிட போகிறோம், எல்லாருமே வந்து உட்காந்து ஒரே இடத்துல வந்து ஒன்றா குடும்பத்தோட சாப்பிட போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ராஜா வந்து சொல்கிறாரு. அது சேதுக்கு வந்து ஒரு சந்தோஷமாக இருக்குது. சேது வந்துட்டு ராஜா வந்து சேதுக்கிட்ட வந்து பேசுகிறாரு. நீ என்ன தான் என்ன மாரி வந்து தப்பாக வந்து நீ என்ன தான் என்ன மாரி வந்து ஒரு விஷயத்தை பண்ணாலும் அதை வந்து சரியாக தானே பண்ணியிருக்கேன் அப்படின்னு சேது பார்த்து வந்தால் ராஜாலிங்கம் வந்து சொல்கிறாரு. அதுக்கு அப்போ தான் வந்து சரிதான்ப்பா, நம்ம பையன் வந்து பண்ணால் கரெக்டாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அப்போ தான் வந்து சொல்லி சிரிச்சிட்டு பேசி சந்தோஷமாக இருக்காங்க எல்லாருமே. இந்த மாதிரி விஷயம் நடக்கக்கூடாதுன்னு வந்து யோசிச்சுட்டு இந்த ஈஸ்வரி, தாமரை இவங்களாம் வந்துட்டு ரொம்பவே கடுப்பில் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. இதை எப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா இந்த குடும்ப சொத்து வந்து இங்கே போஸுக்கும் வராது, நமக்கும் வராது. இது வந்து எவ்வளோ ஒரு தமிழுக்கு வந்து போயிடும் அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து யோசிச்சுட்டு பேசிகிட்டு இருக்காங்க ரூமில். அதுக்கப்புறம் வந்து பசுபதி ஆளுக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க. அந்த அடியாளுங்களுக்கு ஃபோன் பண்ணி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சேதுவும் தமிழ் செல்வியும் வந்து என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது, கை கால் கூட உடச்சிருங்க, அவங்க வந்து நிம்மதியாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஆத்திரத்தோடு வந்து ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ராஜலிங்கம் வந்து தமிழ்கிட்ட சொல்லி வந்து தமிழ் வீட்டால் எல்லாரையும் வந்து வீட்டுக்கு வர வைக்கிறாரு. ஒரு வீட்டுக்கு வர வச்சு வந்து ஒரு விருந்து மாதிரி கொடுக்குறாரு. என்னை மன்னிச்சிருங்க சம்பந்தி அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் வந்து பேசிக்கிறாங்க, தமிழோட அப்பாவும் ராஜலிங்கமும். அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே உட்காந்து சாப்பிட்றாங்க ஒன்றாவே. எங்களையும் மன்னிச்சிருங்க சம்பந்தி, நாங்களும் வந்து உங்களுக்கு தெரியாமல் வந்து ஹோட்டல் தொடங்கிருக்கக்கூடாது, மாப்பிள்ளை வந்து பண்ணி கொடுத்தா தான் நாங்கள் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, என் பையன் வந்து கரெக்டாக தான் இருக்கும் பண்ணான் அப்படிங்கிற ராஜலிங்கம் வந்து ரொம்ப பெருமையாக வந்து பேசிகிட்டு இருக்காரு. இப்போ இவ்வளோ விஷயத்தையும் பார்த்துட்டு ரொம்பவே கோவத்தில் வந்து இருக்குது ஈஸ்வரி அப்புறம் தாமரை இவங்களாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ பசுபதி ஆளுங்கன்னு வந்து சொல்லி இப்போ வந்து அடியால் அனுப்பியிருக்காங்க. இப்போ அடுத்தது என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்தால் பார்க்கணும்.